அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து A4 ராயல் பாஸுக்கான வீக் 4க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் இன்றைக்கி அன்லாக் ஆகிருக்கு. இந்த A4 ராயல் பாஸுக்கான வீக் 4க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வீக் 4க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் பிக்கப் கம்பன்சேட்டர் இன் 5 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும் போது அது ரேங்க்டாக இருக்கலாம், இல்லை அன்ரேங்கடில் இருக்கலாம். கம்பன்சேட்டர் இருக்குல்ல, அந்த கம்பன்சேட்டர் வந்து 5 தடவை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் எலிமினேட் 1 enemy வித்தின் 60 செகண்ட்ஸ் ஆஃப் லேண்டிங் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு எனிமியை வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கொடுக்குறாங்க. இந்த மிஷன் என்னன்னா பிக்கப் ஸ்பெட்ஸ்னஸ் ஹெல்மெட் லெவல் 3 2 times இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும் போது அது ரேங்கடாக இருக்கலாம், இல்லை அன்ரேங்கடாக இருக்கலாம். 2 தடவை வந்து லெவல் 3 ஹெல்மெட் இருக்குல்ல, அந்த லெவல் 3 ஹெல்மெட்டை வந்து 2 தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன். வீக் 4 ஒன்லி ஸ்பெண்ட் 100 minutes இன் மேட்சஸ். அதாவது நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை ஆர்கார்டு மோட்லேயோ இல்லை அரேனா மோட்லேயோ நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது நீங்கள் மேட்சஸ் விளையாடுற இன்கேமில் நீங்கள் மேட்சஸ் விளையாடுற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 100 நிமிடங்கள் வந்து நீங்கள் வந்து இன்கேமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 60 RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு வாரத்தில் 6 தடவை வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த மிஷனை உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் முடித்தா அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும், அவங்க முடித்தா உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எலிமினேட் 10 enemies வித் SMGs இன் எராங்கல் இன் கிளாசிக் மோட். அதாவது எராங்கல் மேப் இருக்குல்ல, நீங்கள் எராங்கல் மேப்பில் அது ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது SMG கன் இருக்குல்ல, UMP வெக்டார் UZ இந்த மாதிரி நிறைய SMGs கன் இருக்குல்ல, அந்த கன்னால் 10 எனிமிஸை நீங்கள் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ த மிஷன் என்னன்னா ஃபினிஷ் 3 times இன் த டாப் 3 இன் கிளாசிக் மோட் வித் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது PUBG இன்கேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் விளையாடும் போது 3 மேட்ச் வந்து டாப் 3க்குள்ளே நீங்கள் வரணும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய டீம்மேட்ஸ் உடைய உதவி தேவை. உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட விளையாடும் போது மட்டும்தான் இந்த மிஷனும் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்னன்னா எலிமினேட் பிளேயர்ஸ் வித் பேன் 2 times வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் டிஓலையோ இல்லை ஸ்குவாட்லேயோ உங்களுடைய டீம்மேட் கூட மேட்சஸ் விளையாடும் போது 2 எனிமீஸை வந்து பேன் இருக்குல்ல, அந்த பேனால் 2 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் 8 மேட்சஸ் இன் எனி மோட். அதாவது நீங்கள் அரேனா மோட்லேயோ ஆர்கார்டு மோட்லேயோ கிளாசிக் மோட்லேயோ எந்த மோடில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. மொத்தமாக வந்து ஒரு 8 மேட்சஸ் வந்து நீங்கள் விளையாடினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் மோர் தேன் 14 பிளேயர்ஸ் இன் எ சிங்கிள் மேட்ச் அரேனா மோட் மேட்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் அன்ரேங்கடில் அரேனா மோடில் இருக்குல்ல, அரேனா மோடில் இங்கே இருக்கிற எந்த மோடில் நீங்கள் விளையாடணும் சரி தான், அது TDMோ அரேனா ட்ரைனிங்கோ இல்லை கன் கேமோ அல்டிமேட்டோ எதில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. அப்படி நீங்கள் விளையாடும் போது ஒரு மேட்ச்சில் டோட்டலாக வந்து நீங்கள் 14 கில் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 14 கில்லோ இல்லை அதுக்கும் அதிகமாக பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் வீக் 4 ஒன்லி லாகின் டு த கேம் ஆன் எ டோட்டல் ஆஃப் 3 days. வீக் 4 எப்போ அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ வீக் 4 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்கேமில் ஜஸ்ட் ஒரு 3 நாள் வந்து நீங்கள் டெய்லி லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 1 enemy வித் பிஸ்டல் இன் எனி மோட். பிஸ்டல்ஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்டல்ஸை வச்சுக்கிட்டு எனி மோடில் நீங்கள் ஆர்கார்ட்லேயோ இல்லை அரினாவிலையோ இல்லை கிளாசிக் மோட்லேயோ
ஒரே ஒரு எனிமியை வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கிஃப்ட் ஆர் கிஃப்ட் பேக் பிபி 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிபி காயின்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரே ஃப்ரெண்டு கிடையாது, வேறு ஃப்ரெண்டுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பிபி காயின்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிபி காயின்ஸை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதுனால இந்த பிபி காயின்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாகவே வந்து கம்ப்ளீட்டும் ஆகிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த லாஸ்ட் மிஷன் டெஸ்ட்ராய் 2 வெஹிக்கல் டயர்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது அங்கே இருக்கிற யூஏசியோ இல்லை பக்கியோ இல்லை 2 வீலரையோ எது வேணால் நீங்கள் இருக்கலாம், அந்த வண்டியோடைய டயரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பஞ்சர் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட்டும் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.